மதுரையிலிருந்து பயிற்சியாளர் மாசக்திவேல். நம்ம இவ்வளவு நாள் என்ன செஞ்சிருக்கோம், பேசிக் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணியிருக்கிறோம். மேல்தார், கீழ்த்தார், உடான், புகழ் இது எல்லாமே பிராக்டிஸ் பண்ணியிருக்கோம். அது கூட அடிப்படை பயிற்சிக்காக ஒரு வீச்சு 1 வீச்சு 2ன்னு சொல்லி கூட பிராக்டிஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம முதல் வீச்சு கீழ்த்தார் வீச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீச்சு எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்ப்போம். முதல் வீச்சு கீழ்த்தார் வீச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்த வீச்சு வந்து அடிப்படை பிராக்டிஸ்க்காக பார்த்த பயிற்சி 1 பயிற்சி 2. இது முதல் வீச்சு கீழ்த்தார் வீச்சு. நிலையில நிக்கிறோம், ஜம்ப், ஒரு கீழ்த்தார் கூட கால் பின்னாடி பாருங்க, கால் பின்னாடி எடுத்து வைக்கணும். அது கூட ஒரு கீழ்த்தார், கால் அந்த சைடு ஆப்போசிட் பேக் சைடு, மறுபடி கால் முன்னாடி ஒரு மேல்தார், அடுத்து ஒரு உடான், 2 புகழ் 1 2, திரும்ப பேக் சைடு அதே விஷயம், கால் பின்னாடி கீழ்த்தார், முன்னாடி உடான், 2 புகழ், முன்னாடி பின்னாடி ஆன பிறகு உங்களுடைய முதுகு சைடு திரும்பணும். பாருங்க இருக்கிறோம், முதுகு சைடு ஒரு உடற்று போட்டாச்சு, கீழ்த்தார் மேல்தார் உடான் 2 புகழ், திரும்ப நம்மளுடைய பேக் சைடு கீழ்த்தார் மேல்தார் உடான் 2 புகழ். ஸ்லோவா பண்ணி நான் காட்டியிருக்கிறேன். இந்த வீடியோ ஃபர்ஸ்ட்லேயே நான் ஃபாஸ்ட் பண்ணியும் காட்டியிருக்கிறேன். ஸ்லோவா பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அது எப்படியோ ஃபாஸ்ட் பண்ணணும். வெறும் 10ல இருந்து 15 செகண்டுக்குள்ள இந்த வீச்சை முடிக்கணும். இது எப்படி வரும் அப்படின்னா எல் ஷேப்ல வரும். ஸ்டார்டிங்ல இருந்து ஜம்ப், கீழ்த்தார் மேல்தார் உடான் 2 புகழ், திரும்பி கீழ்த்தார் மேல்தார் உடான் 2 புகழ், முதுகு சைடு கீழ்த்தார் மேல்தார் உடான் 2 புகழ், திரும்ப வாபஸ் கீழ்த்தார் மேல்தார் உடான் 2 புகழ், லாஸ்ட்ல வணக்கம். வணக்கம் எப்படி நமஸ்தே, அது லாஸ்ட் எண்ட் எப்படின்னா திரும்பி இந்த சைடு 2 புகழ் போடுவோம். போட்டுட்டு உங்களுடைய வலது கால் பின்னாடி, இடது கை மாத்தி பிடிச்சு கட்டி சொருகிற மாதிரி, வால் சொருகிற மாதிரி சொல்லி இதான் பாருங்க, கட்டிடுவேன். 2 புகழ் போன பிறகு இதான் பினிஷிங். முடிவு இந்த மாதிரி கொடுக்கணும். இந்த கீழ்த்தார் வீச்சில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பழகட்டும். உங்க கூட நான் இருப்பேன் எப்பவுமே. வணக்கம்.